வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம இன்னைக்கு மகா பெரியவர் அழிய தெய்வத்தின் குரல்ல போர் தீர்ந்த அமைதிக்கானங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுல ஒரு குட்டி சப்டைட்டில், பாவத்தில் பிடித்து தள்ளுவது எது. ரொம்ப சூப்பரா இருக்கு இல்லைங்க டைட்டில். ஸ்பீச்சும் இன்னைக்கு அவ்வளவு சூப்பரா தான் இருக்கும். வாங்க கேட்கலாம். திவ்யா, வாழ்க வளமுடன். வணக்கம். The stage is yours. Thank you, தாரணி. வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சரஸ்வதியை நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. காஞ்சி மகா பெரியவரின் பாதங்களை பணிந்து, சத்குரு ஸ்ரீ சந்திரகுமார் அவர்களின் பாதங்களை பணிந்து இன்றைய உரையை துவங்கலாம். நம்ம கடந்த சில நாட்களாகவே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடக்கிற போர், அதாவது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற போர் நமக்குள்ளேயே, அத பத்தி பாத்துக்கிட்டு வரோம். நேத்து நான் முடிக்கையில ஒரு விஷயத்த சொன்னேன். அதாவது பிரகிருதி, அதாவது இந்திரியங்கள் வெளியில இழுக்கப்படுது இல்லையா, அந்த போர்ஸ்ல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? எவ்வளவு தூரம் நம்ம இத உணர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு உபதலைப்பு பாத்தீங்கன்னா, பாவத்தில் பிடித்து தள்ளுவது எது. நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு என்ன, டே டு டே லைஃப் பீஸ்ஃபுல்லா போகணும். இன்னைக்கு வேலைய என்னால இயல்பாக செஞ்சு முடிக்க முடியணும். வேற எதுவும் நம்ம பெருசா கேட்கறது கிடையாது. இன்றைய பொழுது நல்ல விதமாக கழிந்தால் சரின்னு தான் நம்ம எல்லாமே செய்யறோம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தா நம்மளா மனசறிஞ்சு யாருக்கும் ஒரு சுடு சொல்லோ இல்ல துரோகமோ இல்ல வஞ்சனையோ செய்யணும்னு சொல்லி நம்ம என்னைக்குமே நினைக்கிறது கிடையாது. ஆனாலும் பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல நம்ம கைய மீறி யாரோ பிடரி பிடித்து தள்ளுறது மாதிரி, அந்த மாதிரி போர்ஸ்ஃபுல்லா நம்மள சில விஷயங்கள் செய்ய வைக்கும். சில சமயம் பாத்தீங்கன்னா புத்திக்கு தெரியும் இது தப்பு இது கரெக்ட் அப்படின்னு. அதையும் தாண்டி இந்த இன்டெலிஜென்ஸ் அது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல சப்ரஸ் ஆயிடும். அதையும் தூக்கி மேல வச்சு ஒரு ஃபோர்ஸ், ஒரு என்ன சொல்றது, ஃபோர்ஸ் தான். அதுக்கு மேல அந்த வார்த்தை சொல்ல தெரியல எனக்கு. அது வந்து நம்மளை பிடிச்ச அழுத்துது. அது வந்து அந்த காரியங்களை செய்ய தூண்டுது. அப்படி நிறைய பாத்தீங்கன்னா நம்மளையும் மீறி சில பாப மூட்டைகளை நாம கட்டிக்கிறோம் இல்லையா? இதுக்கு இந்த மாதிரி எது வந்து நம்மள பாவத்துல பிடிச்சு தள்ளுது அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் கிட்ட ஒரு பெரிய கேள்விய போடுறாரு. நமக்கு வந்து மனசு உந்திர பக்கம் எல்லாம் போகாம ப்ராபப்ளி என்ன சொல்றது, ஒரு மரக்கட்டை மாதிரி, ஒரு கட்டை மாதிரி அன்னைக்கு விஷயங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும், அந்த மாதிரியே நம்ம வாழ்க்கை போகணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு குறிக்கோளோட தான் வாழ்க்கையை நடத்தி போவோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்மளை மீறி நம்மளை வந்து தள்ளும். இதுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்லோகத்தை சொல்லி மகா பெரியவர் எக்ஸ்பிளனேஷன், அதாவது அர்ஜுனன் கேட்கும் கேள்விதான் இது. என்ன அப்படின்னா, அதேகேன பிரயுக்தோயம் பாபம் புருஷக சரத பூருஷக அனிச்சன்னபி வாஷ்ணேய பலாதிவ நியோஜிதக. இதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வாஷ்ணேய என்னன்னா, விஷ்ணு குலத்துல உதித்தவரான கிருஷ்ணரை அர்ஜுனன் இப்படி அட்ரஸ் பண்றாரு. அயம் புருஷக அப்படின்னா, இந்த சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா நிழலுக்கு வந்து நீழல் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு நெடில் சேர்ப்போம் இல்லையா? அதே போல இங்க புருஷகக்கு பதிலா பூருஷக அப்படின்னு சொல்லி அந்த இத வந்து ஆட் பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. பட் இட்ஸ் மீன்ஸ் த சேம். என்னது? ஜீவன். அதாவது இந்த ஜீவனானவன், இந்த மனுஷன் இருக்கானே அவன். அனிச்சன்னவி அப்படின்னா புத்தி பூர்வமாக ஆசைப்படாவிட்டாலும், அவனுக்கு பாத்தீங்கன்னா இயல்பா வந்து அவனுக்கு வேணுங்கிறது கிடையாது, அது ஆசை இல்ல, அந்த புத்தியில அந்த ஆசை கிடையாது. கேனக யாரால், பிரயுக்த
அப்படின்னா நன்றாக ஏவப்பட்டு, அதாவது இப்ப சொன்னோம் இல்லையா பிடரி பிடிச்சு தள்ளுற மாதிரி, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணுனால பிடிச்சு உந்தப்பட்டு ஏவப்பட்டு, பலாத் அப்படின்னா பலாத்காரமாக, நியோஜித இவ அதாவது உந்தி தள்ளினார் போல், பிடிச்சு போர்ஸ் பண்ணி தள்ளினாப்ல அப்படின்னு சொல்றாங்க. இங்க நியோஜித அப்படிங்கிற வார்த்தைக்கு மகா பெரியவர் பிரைமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா யுஜ் அப்படிங்கிறது தான் வேர் சொல். அந்த யுஜ் வந்து பாத்தீங்கன்னா யோஜித இப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அதுல இருந்துதான் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு. அந்த யோஜித அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா போட்டி பிணைப்பது, அதாவது லாக் இட் வித் சம்திங், பவுண்டட் டு, பைண்ட் வித், அந்த மாதிரி யோஜித அப்படிங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா மாட்டை வந்து ஏற்காடுல போட்டு பூட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிணைக்கிறது. நம்ம வந்து ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா இன்ஜின் கூட வந்து நம்ம பின்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா போட்டு லாக் பண்ணிடுவாங்க ஒரு இது போட்டு. அந்த மாதிரி யோஜித பிணைக்கப்பட்டது அப்படின்னு. அப்ப சரி யோஜித, ஏன் நியோஜித அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, இங்க வந்து நீ அப்படிங்கிற லெட்டரை ஆட் பண்ணி அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்றாங்க. அதாவது பாதம் அப்படின்னா பாதம், காலடி, நிபாதம் அப்படின்னா காலில் வீழ்வது. அதே போல தர்ஷனம் நிதர்சனம் அந்த வார்த்தையும் பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு இந்த மீனிங் புரியும். தர்ஷனம்னா என்ன, ஒரு பார்வை. நிதர்சனம்னா இன்னும் இன்சைட் இல்லையா, நிதர்சனமாக தெரிவது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீ அப்படிங்கிற வார்த்தைய உபயோகிச்சு சொல்றாங்க. அதாவது பிணைக்கப்பட்டதான் எதுல, இந்த காரியங்களோட. சோ சித்தத்தை சேர்த்து பிடிப்பது பரமாத்மா தத்துவத்தில் செலுத்தத்தானா. அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட சித்தம் எதோட பிணைஞ்சிடுச்சு, அந்த ஒரு ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் வந்து நம்மள லாக் பண்ணி இந்த விஷயங்களில் நம்மள ஏவிடுச்சான். அர்ஜுனன் போய் பாவமா ஏற்கனவே பகவான் சொல்லிட்டாரு அவனுக்கு என்னன்னு, இந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு, இந்த பாவத்துக்கெல்லாம் வந்து பரிகாரம் என்ன அப்படிங்கறதுக்கெல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப அவனுக்கு பாவத்துக்கு பரிகாரம் தேடல, இந்த பாவ செயல செய்யறதுக்கு எது உந்துது, எதனால இப்படி ஆகுறான் அப்படின்னு சொல்லி பாவமா போய் பகவான் கிட்ட கேக்குறான். என்னன்னு, ஒரு ஜீவனானவன் யாரால பலாத்காரமா செலுத்தப்பட்டு இந்த மாதிரி பாவம் செய்யறான் அப்படின்னு. பாவம் அப்படின்னானே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. நம்மளுக்கு வால்மீகி முனிவரை பத்தி நல்லா தெரியும் இல்லையா, அவருடைய ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து பிறந்தப்ப வந்து ஒரு முனிவருக்கு தான் பிறந்தார். அவர் பேர் வந்து ரத்னாகர்ன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். அவங்க வந்து என்னன்னா காட்டுல ஒரு முறை போனப்போ தொலைஞ்சு போயிடுறாரு. சின்ன வயசு பையனா இருக்கும் பொழுது காட்டுல தொலைஞ்சு போனப்போ பாத்தீங்கன்னா ஒரு வேடுவ குடும்பத்தினர் அவங்க கிட்ட போய் வளர்றாரு. பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட, இப்ப யாரு, வேட்டைக்காரன் தான் அவனுடைய அப்பா இல்லையா, அவருக்கு கீழே நல்ல ஒரு ட்ரைனிங் ஆயிடுறாரு. என்ன, நல்ல ஒரு வேட்டைக்காரனா, ரொம்ப எஃபிஷியன்ட், ரொம்ப எஃபெக்டிவா ஆயிடுறாரு. நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் சரின்னு இன்னொரு வேட்டைக்காரர் குடும்பத்தில் இருக்கும் பெண்ணையே கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. குழந்தைகளும் பிறக்கிறது. பார்த்தா இப்ப குடும்பம் ரொம்ப பெருத்து போச்சு. வேட்டை செய்து கிடைக்கும் வருமானத்துல குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு முடியாத சூழ்நிலை. அதனால என்ன ஆகுது, அவர் வந்து திருடனாகறதுக்கு சூழ்நிலை தள்ளுது. அப்போ இந்த மாதிரி வந்து திருடனா எல்லாத்துக்கும் வழிபறி கொள்ளை பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து நாரதர் வந்து அவருக்கு, நாரதர் எப்பவுமே என்ன பண்ணுவாரு, ஒரு நன்மைய விளைவிக்கிறதுக்காக தானே முன்னாடி வருவாரு இல்லையா, அந்த மாதிரி நாரதர் வரார். அவரை மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி பார்த்தனையும் எதிர்த்தாப்புல வந்து நிக்கிறாரு நம்ம வால்மீகி கொள்ளையடிக்கிறதுக்கு. ஆனா கொஞ்சம் கூட பயமே இல்லாம சஞ்சலமே இல்லாம, என்ன நேத்து சொன்னோம் இல்லையா அங்குலிமாலா கதையில அந்த மாதிரி ரியாக்ஷனே கொடுக்காம பயம் இல்லாம அப்படியே நிக்கிறாரு.
யாருடா இவரு நம்மள பார்த்து பயம் இல்லாம நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் வால்மீகி. பார்த்த உடனே நீங்க யாரு, என்ன, எப்படி இப்படி பயமே இல்லாம நிக்கிறீங்க என் முன்னாடி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நாரதர் உடனே, இங்க பாரு, நீ என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க இப்போ, தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நான் கொள்ளையடிச்சிட்டு இருக்கேன். யாருக்காக கொள்ளையடிக்கிறேன்? என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக. இந்த கொள்ளை பாவத் தொழில்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு நல்லாவே தெரியும் அது பாவத் தொழில் தான் அப்படின்னு. சரி, உன்னோட பாவத்தை எல்லாம் உன் குடும்பத்தினருக்காக இந்த பாவத்தை செய்றியே, உன் குடும்பத்தினர் எல்லாம் உன் பாவத்துல பங்கு போட்டுப்பாங்களா, தெரிஞ்சுட்டு வரையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. வால்மீகியும் சரி, கரெக்டான கொஸ்டின் தானே கேக்குறாரு. நம்ம குடும்பத்துக்காக தானே இந்த பாவத்தை செய்யறோம், நம்ம குடும்பத்துல இருக்கிற அனைவரும் இந்த பாவத்துல பங்கு போட்டுப்பாங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கும் ஆர்வம். பிடிச்சு நாரதர் எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு ஒரு மரத்துல பிடிச்சு கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு ஓடுறாரு. வீட்டுக்கு போய் மனைவி மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி நான் ஒரு பாவமான தொழிலை செஞ்சுட்டு வரேன், மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கேன் தினசரி, என்னுடைய பாவத்துல நீங்க பங்கு கொள்வீர்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க எல்லாம் வந்து நாங்க உங்க பாவத்துல பங்கு கொள்றதுக்கு தயாராக இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டோடனே வால்மீகிக்கு மனசு ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டார். திரும்ப ஓடி வர நாரதர் கிட்ட, இப்படி என் பாவத்துல கொஞ்சம் கூட பங்கு போட்டு கொள்ள யாரும் தயாரா இல்ல, இப்படிப்பட்ட குடும்பத்துக்காகவா நான் தினமும் பாவத்தொழில் செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரதரை கட்ட விழுத்து விட்டுட்டு காலடியில விழறார். கண்டிப்பா வந்து நீங்க தான் எனக்கு உபதேசம் செய்யணும், தயவு செஞ்சு எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா நம்மளும் அத வந்து கொஞ்சம் உணர்ந்துக்கணும். நம்ம என்னதான் பாவம் செஞ்சாலும் அந்த கர்ம மூட்டை நம்ம தோல்ல தான் வந்து உட்காருமே ஒழிய, நம்மளுடைய பாவத்தை பிறருக்காக நம்ம குடும்பத்துக்காக அப்படிங்கிற பற்றோட நம்ம சில செஞ்சிடறோமே, அது வந்து யாரும் வந்து நம்ம கிட்ட பங்கு போட்டுக்க வரமாட்டாங்க. அதனால நம்ம இப்போ ரொம்ப தெளிவா இருக்கணும். நான் நேத்தே சொன்னேன், இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் ஜர்னி, இது தனிப்பட்ட பிரயாணம். இது பாத்தீங்கன்னா நம்ம தான் பயணிக்கணும், வேற யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க. சோ நம்ம ஒரு பாவம் குடும்பத்தினருக்காக செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த பாவத்தையும் செஞ்சுட்டு இருக்க தேவை கிடையாது. அதுதான் இதுல ஒரு தெளிவு வேணும். இது செல்ஃபிஷ்னஸ் நீங்க லேபிள் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம சொசைட்டி நிறைய விஷயங்களை சாதகமா, அதாவது இந்த குடும்பம், இந்த இது ஆதாயம் இருக்கணும் இல்லையா எல்லாருக்கும், அதனால வந்து சில லேபிள்ஸ் எல்லாம் they have created and they have coined these terms. இப்படி இருக்கிறது சுயநலம், குடும்பத்துக்குள்ள வந்து தியாகம் பண்ணணும், இந்த மாதிரி வந்து நிறைய சொல்லிட்டு வந்து நம்மள வந்து அப்படியே they had fit us into the mold. அதுல இருந்து நம்ம பிரேக் பண்ணி வெளியே வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாகும். என்ன, நம்ம கொஞ்சம் சுதாரிக்கணும். இப்ப பாவத்தை பத்தி கிருஷ்ணர் வந்து கேக்குறாரு. அர்ஜுனன் வந்து போய் கிருஷ்ணர்கிட்ட கேக்குறாரு, பாவமா இந்த மாதிரி ஒரு ஜீவனை பாவத்துல பிடிச்சு தள்ளக்கூடிய அந்த போர்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு கிருஷ்ணர் கிட்ட. கிருஷ்ணர் உடனே சொல்றாரு, என்ன, காம ஏஷ குரோத ஏஷ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது என்ன, காமம்னு ஒருத்தன், குரோதம்னு ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அதுக்கான விடைய உடனே பகவான் சொல்லிடுறாரு. பிரதானமா பார்த்தா இது வந்து பாத்தீங்கன்னா விருப்பு வெறுப்பு, காம குரோதம், இதெல்லாம் ரெண்டு ரெண்டு இரட்டைகள் மாதிரி தெரிஞ்சாலும் பாத்தீங்கன்னா சோர்ஸ் இஸ் ஒன்லி ஒன் திங். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காமம், அதாவது ஆசை, டிசையர். இதுதான் பாத்தீங்கன்னா பிரதானமான காரணமாக அமையுது. பாத்தீங்கன்னா இங்க வந்து கிருஷ்ணர் வந்து ரெண்டையும் he meant in the same இது, ஒரு இண்டிவிஜுவல் என்டிட்டியா தான் ட்ரீட் பண்ணாரு. ரஜோகுண சமுத்பவ என்னவா, சாத்வீக குணத்திலிருந்து பிறப்பதில்லை ஆசை, தமோ குணத்திலிருந்தும் பிறக்கிறது இல்ல ஆசை. எதுல இருந்து பிறக்குது, ரஜோகுணத்திலிருந்து பிறக்குதான். அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா குரோதம் எப்ப வருது அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னா இது ரெண்டு விஷயம் தானே பகவான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு தோணும். காமம் குரோதம் இது தனித்தனி விஷயம் தானே. ஆனா யோசிச்சு பார்த்தோம்னா குரோதத்துடைய சோர்ஸும் பாத்தீங்கன்னா காமம் தான். இப்ப நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்னையே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேனே. இப்போ நானும் எங்க வீட்டுக்காரரும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கோம். அப்ப வழியில ஏதோ வாங்கணும், நிறுத்துங்கன்னு சொல்றேன், அவர் நிறுத்தவே இல்லை. அப்ப என்ன வந்துச்சு, எனக்கு கோபம் வந்துருச்சு.
இல்லையா? நான் நிறுத்த சொல்றேன், நிறுத்தவே இல்லை. இங்க என்ன, நான் ஏதோ வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுல உதிச்சது இல்லையா? அது அங்க நடக்கல. அப்ப என்ன ஆச்சு? குரோதம் உள்ளிருந்து பொங்கி வெளியே வந்துச்சு. ஆமாவா? இது எதுல இருந்து, இங்க இருந்து என்ன தெரியுது பார்த்தா, குரோதத்துக்கும் காமம் தான் காரணம். சோர்ஸ் என்னது? டிசையர் தான். நம்மளுக்கு பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆசைகள், நம்ம மனசுல ஆசை உதிக்குது, நம்ம கிட்ட ஆசை இருக்கு அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கூட உரையாடி கொண்டிருந்தேன். நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப பக்தி உள்ளவங்க, ரொம்ப நல்ல விஷயங்கள், ஆன்மீகத்துல கொஞ்சம் மேல இருக்கிறவங்க. பிரதானமா ஆசைகள் எதுவும் கிடையாது அவங்க கிட்ட. ஆனா என் குடும்பத்துக்காக, என்னுடைய பேர குழந்தைகளுக்காக நான் இதை செய்யணும், எனக்கு ஆசைன்னு எதுவும் கிடையாது, ஆனா என் பேர குழந்தைகளுக்காக இதை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஆசை இல்லையா? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப வால்மீகி சிச்சுவேஷன்ல தான் நம்மளும் இருக்கோம். பேர குழந்தைங்களுக்காக பண்றோம், சரி. அதனுடைய இஃபெக்ட் சப்போஸ் அது நடக்கல அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? வருத்தங்கள் உண்டாகும், குரோதம் உண்டாகும், வன்மம் வளரும் மனசுல. ஒரு விஷயம் நம்ம நினைச்சது நடக்கலைன்னா என்ன ஆகும்? கோபம் டெவலப் ஆகும் இல்லையா? சோ இதுக்கு என்ன? ஆசைதான் காரணம் இல்லையா? தனக்குன்னு செஞ்சுக்கிறதோ இல்ல பிறருக்காகன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலா நமக்குன்னு ஒண்ணு செஞ்சுக்கல, மத்தவங்களுக்காக செய்யறோம் அப்படின்னா அது ஆசை இல்ல, இட்ஸ் நாட் அ டிசையர் அப்படின்னு சொல்லி, காமம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு கட்டிடுறோம். அது ரொம்ப தப்பு. அங்கேயும் ஒரு கிளாரிட்டி வேணும். நம்ம மனசுல இருந்து ஒரு விஷயம் உதிக்குதுனாவே அது காமமா இல்லையா, அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் ஆசை போடலாம். அது தன்னுடைய குழந்தைகளுக்காக இருக்கட்டும், பேர குழந்தைகளுக்காக இருக்கட்டும், இல்ல சமுதாயத்துக்காக இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா இஃபெக்ட் there will be a consequence for that desire. அதற்கான அனுபவங்களை நம்ம we have to go through இல்லைங்களா? இந்த ஆசைகள் என்னது? ஆசைகளே தேவையில்லைதான். அப்புறமும் அந்த காரியம் நடந்து முடிஞ்சிட்டா சில சமயம் நம்ம நினைச்சது நடந்துரும். அதுக்கப்புறம் ஒரு கர்வம் தலைக்குள்ள உட்கார்ந்துக்கும் பாருங்க. அது இன்னும் ரொம்ப ஆபத்தான விஷயம். உண்மைதானே? சோ ஆசை நிறைவேறினாலும் பிரச்சனை தான், நிறைவேறலைனாலும் பிரச்சனை தான். அததான் சொல்றாங்க, எது எது ஆசைகள். ஒரு ஆசைக்கு அலவன்ஸ் கொடுத்திருக்காங்க. எந்த ஆசை? நம்ம முன்னாடி இருந்த செஷன்ல பார்த்தோம். ஆத்ம காமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்த்தோம். அதுவும் காமம் தான், ஆனா அது உத்தமமான காமமா. அதை வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது. அதைய தொட்டு செய்யும் விஷயங்கள், சாதனைகளோ இல்ல நம்ம உடலுக்கான இது கொடுக்கறது, எக்ஸசைஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பாத்தீங்கன்னா தப்பு கிடையாது. பிராணாயாமம் செய்வது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த உத்தமமான ஆத்ம காமத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய, செய்யக்கூடிய சாதனைகள், விஷயங்கள். சோ அந்த மாதிரி விஷயங்கள் மாத்திரமே பாத்தீங்கன்னா ரொம்ப உன்னதமானது. இதை தவிர பகவான் இந்த ரெண்டு விஷயம் சொன்னாரா? என்னது? காமயேஷ், குரோதயேஷ் ரெண்டு விஷயம் கொடுத்தாரா? இன்னொரு இடத்துல இன்னொன்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, ஆத்மநாசம் அப்படிங்கிற நரகத்துக்கு வழி திறந்து விடுற வாசல் 3 இருக்கான். இப்ப இன்னொன்னு ஆட் பண்ணிட்டார். என்ன அப்படின்னா, காமம் 1, குரோதம் 1, இப்ப லோபமும் சேர்த்துட்டார். இப்போ நம்மளுக்கு தெரியும் 6 பகைவர்கள் நமக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ட்டு.
அது என்னென்னு தெரியும் இல்லையா நமக்கு ஏற்கனவே? காமம், குரோதம், லோபம், அப்புறம் மோகம், மதம், மாத்சரியம். இந்த 6 விஷயங்கள். இந்த 6 விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஆணுக்கு பெண்ணிடம் இருக்கும் ஈர்ப்பு, அதுவும் காமம் தான். ஒரு பெண்ணுக்கு ஆணிடம் இருக்கும் ஈர்ப்பு, அதுவும் காமம் தான். சரி, எனக்கு போய் பீச்ல உட்கார்ந்து ஒரு சுண்டல் சாப்பிடணும்னு ஒரு ஆசை, அதுவும் காமம் தான் இல்லையா? சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே காமம் தான். மகாபிரிவாவும் அததான் சொல்றாங்க. இந்த 6 விஷயங்கள் இருக்கு இல்லையா, காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம், இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அடிப்படை காரணம் ஒன்னேதானா. அது ஒன்ன வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம்னாவே போதும், மத்தது எதுவும் ஃபாலோ பண்ணாதுங்கிறாங்க. என்னது? அது பிரதானமா காமம் தானா. காமம், ஆசை. குரோதம் நம்மளுக்கு தெரியும், நமக்குள்ள வெளிப்படுற வெஞ்சன்ஸ், ஆங்கர், இதெல்லாம் கோபம் வர்றது. லோபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரதானமா இந்த சொத்து பொருள் மேல இருக்கிற விஷயம் காமம், அது மேல இருக்கும் ஆசைகள், அதுதான் லோபம்ங்கிறோம். இப்ப பணத்தின் பின்னாடி, பொருள் பின்னாடி, இந்த சொத்து பின்னாடி எல்லாம் திரியறவனை வந்து லோபின்னு சொல்லி கலோக்கியல் இதுல சொல்லுவாங்க இல்லையா, லோபி. இப்ப மோகம் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்துல மயங்கி போய் கிடக்கிறது, அது மோகம். மதம் என்ன? இப்ப ஆசை சொன்னேன், எனக்கு இருந்த ஆசை இப்ப நான் சில விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில, அது எல்லாம் நடந்துருச்சு. உடனே என்ன ஆகும்? கர்வம் வந்து தலைக்குள்ள உட்கார்ந்து, அந்த கர்வம் என்ன தூண்டும்? அகம்பாவத்தை தூண்டிவிடும் இல்லையா? நான் பெரியவன், நான் நினைச்சது, நான் பிளான் போட்டபடி எல்லாம் நடக்குது அப்படின்னு உடனே என்ன ஆகும்? அந்த வெற்றியின் கர்வம் தலையில வந்து உட்கார்ந்துக்கும். இது என்ன? நிறைய பிரச்சனைகளுக்கு இதுதான் ப்ராப்ளமா ஆயிடும் பாத்தீங்கன்னா, கர்வம், அகம்பாவம். மற்றவங்களை மதிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். பார்த்தா ஆசைகள் நிறைவேறினாலும் பிரச்சனை தான், நிறைவேறலினாலும் பிரச்சனை தான். கடைசியா மதத்துக்கு அப்புறம் மாத்சரியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்ன? இன்னொருத்தங்கிட்ட இருக்கிற பொறாமை குணம், அதுதான் மாத்சரியம். எப்ப பொறாமை வரும்? வெறும் பணத்துக்காக மட்டும் இல்ல. இப்ப இன்னொருத்தங்க கிட்ட வந்து ஏதோ ஒரு ஸ்கில் அவங்க கிட்ட பிரதானமா இருக்குன்னு வச்சுக்கலாம். சரி, ஒருத்தங்களுக்கு சிலம்பம் சுற்ற தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கு உடனே என்ன ஆகுது? மனசுக்குள்ள காமம் வருது. என்னது? அவங்கள மாதிரியே நானும் சிலம்பம் சுத்தி பழகணும் அப்படின்னு இல்லையா? அப்படின்னா எங்க பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆசை டெவலப் ஆயிடுச்சா? அது எங்க, எதனால இருந்து வந்தது நமக்கே தெரியாது. அது ஜெலசின்னு நம்ம நினைச்சுக்கிறோம், we improve ourselves அப்படின்ட்டு. ஆனா இன்னொருத்தவங்க மேல இருக்கிற பொறாமை, இந்த தூண்டுதல்னால பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஆசைகள் பிறக்கும். இன்னும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ்னால, இல்ல பணம், பொருள், இல்ல என்ன சொல்றது, அழகு, வனப்பு, இதை பார்த்து ஒரு பொறாமை டெவலப் ஆகலாம். சோ இதுவும் பாத்தீங்கன்னா இந்த 6 பகைவர்கள் நமக்குள்ள உட்கார்ந்து நம்மள எப்பவும் ஆட்டி வச்சுட்டேதான் இருக்காங்க. மகாபெரியவர் சொல்றாங்க, இந்த 6 பகைவர்கள்ல ஒரு பெருந்தீனிக்காரர் இருக்கானா. ஆக்சுவலா பார்க்க போனா அவங்க வந்து இந்த காமத்தை பர்சானிஃபைடு, என்ன ஒரு பெரிய என்ன சொல்றது, நம்ம கும்பகர்ணன் மாதிரி, ஒரேஷியஸ் ஈட்டர், அந்த மாதிரி இந்த டிசையர் இருக்கு இல்லையா, ஆசை, அது வந்து சாப்பிடுமா, அவ்வளோ சாப்பிடுமா. ஆசைகள் என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒண்ணு முடிஞ்சா ஒண்ணு நம்ம மனசுக்குள்ள உதயமாயிக்கிட்டேதான் இருக்கும். நம்ம அதை நல்லா ஊர்ந்து கவனிக்கணும், நமக்குள்ள இன்னைக்கு என்ன ஆசைகள் உற்பத்தி ஆச்சு, வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பெருந்தீனிக்காரன். இந்த 6 பகைவர்கள்ல அவன் தான் தலைவன். யாரு? காமம். அவன் தான் என்ன? பெருந்தீனிக்காரனா அவன்.
அதுவும் எதன் மூலமா சாப்பிடுறானா? நம்மளுடைய இந்திரியங்கள் மூலமா சாப்பிடுறானா. நம்மளோட இந்திரியங்கள் மூலமா எப்படி சாப்பிடுறான்? ஃபார் எக்ஸாம்பிள், சரி நம்ம கோல்டு எடுத்துக்கோமே. அது என்ன? கண்களுக்கு தான் பளபளான்ட்டு இருக்கு இல்லையா? யாரோ ஒரு ஞானி சொன்னாங்களாம், ஒரு இரும்பு ஆணி கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்னிச்சர்ல உபயோகமாகுது. ஆனால் இந்த தங்கம்ங்கிற அந்த விஷயம் எதற்கு பயன்படுது? எதற்கும் இல்ல இல்லையா? நம்மளுடைய கண்களுக்கு அது கொஞ்சம் மின்னுது, ஒளிருது, அவ்வளவுதானே ஒழிய இது மக்களா அதற்கு கொடுத்த உயர்வு தானே. அழகா இருக்கு, அதுல வந்து நகை செய்யலாம், இதுதான் மனித குலமே அதற்கு தானா உயர்த்தி கொடுத்ததே ஒழிய அதற்கா பாத்தீங்கன்னா வேல்யூ இருக்கா, உபயோகம் இருக்கா? ஏதாவது கிடையாது இல்லையா? அந்த மாதிரிதான் இப்ப கண்களுக்கு அது விருந்தா அமைது, அதனால அது வேணும் எனக்கு, சோ ஆசை உண்டாகுது. இன்னும் பாத்தீங்கன்னா அதே போலதான் வைரமாகட்டும் எதனாலும் இந்திரியங்கள் மூலமா அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான், நமக்குள்ள ஆசைகளை தூண்டு விட்டுட்டு இருக்கான். இன்னும் பார்த்தா நமக்கு இந்த ஆசைகள் எல்லாம் பெரிய போராட்டத்துலதான் கொண்டு போய் விடுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்ப்போம். எனக்கு ஒரு ஆசை இருக்கும், எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கும், எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்கும், என் கணவருக்கு ஒரு ஆசை இருக்கும், குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஆசை இருக்கும். எப்பவுமே எல்லாருக்குமே ஆசை உதயமாயிட்டு தான் இருக்கு இல்லையா? ஆசைக்கு என்ன பஞ்சமா குறைச்சலாம், அது வந்துட்டே தான் இருக்கு இல்லையா? இப்ப என்ன, இந்த இதனால ஒருத்தரோட ஆசை இன்னொருத்தரோட அலைன் ஆகுன்னு சொல்ல முடியாது. எப்பவுமே எனக்கு குருவாயூர் கோவிலுக்கு போகணும்னு ஆசை, அதே என் குடும்பத்துல எல்லாரும் பார்த்தா சரி பீச்சுக்கு போகணும் பக்கத்திலேயே இருக்கு, இந்த செராய் பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஆசைகளே தான், ஆனா அதுல ஒரு முரண்பாடு. அதுக்கு ஒரு இப்ப என்னோட ஆசை நிறைவேறல, குடும்பத்துல பிரதானமா எல்லாரும் எங்க ஆசைப்படுறாங்களே அங்கே போவோம்னு சொல்லி நம்ம விட்டு கொடுக்குறோம் வைங்க. இதுல என்ன ஆகுது, நம்மளுக்கு அப்செட் ஆகுது. என்ன, நான் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன், என்னால போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் நம்ம வீட்டுக்குள்ள நடக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அடித்தளத்துல ஒரு ஆசை, அது யாரோட ஆசையாக வேணாலும் இருக்கட்டும், அடியில பூந்து பார்த்தா யாரோ ஒருத்தருடைய ஆசைதான் வந்து பிரதானமாக இருக்குமா. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த 6 பகைவர்களே, அதனாலதான் அவன் லீடர், தலைவன். எப்படி ஆசை இல்லாம இருக்க முடியுமா? உடனே நாளைக்கே வந்து நான் ஆசை இல்லாம துறவி ஆயிடணும் அப்படிங்கிற இது வந்து கிவ்ஸ் அஸ் an opportunity. எதுக்கு இந்த ஒரு கிடைக்குது அப்படின்னா, நமக்கு நாமளே கொஞ்சம் அனாலிசிஸ், ஆராய்ச்சி நம்மளை பத்தியே பண்றது. இது ஆசைதானா, ஆசை இல்லையா அப்படின்னு ஒரு புத்திக்கு ஒரு தெளிவு கொஞ்சம் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ், அவ்வளவுதானே ஒழிய நம்ம முழுக்க முழுக்க நாளைக்கே எல்லா ஆசையும் தூக்கி போட்டுட்டு உட்கார முடியாது, உட்காரவும் மாட்டோம், நம்மளால முடியவும் முடியாது. ஆனால் பிரதானமான என்ன சொன்னோம், நம்மளுடைய ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எது? மனசாந்தி. சோ எனக்கு நான் மனசு அமைதியா இருக்கணும், அமைதியோட இருக்கணும், என் வாழ்நாளை வந்து அமைதியாக கழிக்க விரும்புறேன் அப்படின்னா, நம்ம எங்கிருந்து எனக்கு இந்த சஞ்சலங்கள் உருவாச்சு அப்படின்னு கொஞ்சம் ட்ரேஸ் பண்றது இந்த விஷயங்கள் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்ட காம, குரோத, லோப இத பத்தின விஷயங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெருசா ஆசைகள் வேண்டியதில்லை, ஆனா சின்ன சின்ன ஆசைகளும் கூட பாத்தீங்கன்னா சில சமயம் சஞ்சலத்துல கொண்டு போய் விடும் நம்மள. நமக்கு அதை பத்தின ஒரு அவேர்னஸ் இருக்காது நமக்கு. சோ மாபெரியவர் இன்னைக்கு இதுதான் சொல்றாங்க, பிரதானமா பாவத்துக்கு எது வழி தேடி தருது? காமம்.
காமத்தை வென்றுவிட முடியுமா? முயற்சி செஞ்சு பார்க்கலாம். சரிதானா? இன்னைக்கு இதோட கொஞ்சம் நிறுத்திட்டு ஹீலிங் செஷனுக்கு போகலாம். காமாட்சி அம்மனை மனசார நினைச்சிட்டு உங்கள் மூச்சின் மேல கவனத்தை வச்சுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி அமர்ந்து கொள்ளலாம். ஹரி ஓம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கண்ணை திறந்தால் போதுமானது.
Thank you for the powerful meditation. இன்னைக்கு மெடிடேஷன் எப்படி இருந்ததுன்னா, மெடிடேஷன் எப்பயுமே நம்மளுக்குள்ள கரைஞ்சி காணாம போகிறது தான் மெடிடேஷன். அந்த மாதிரி ஒரு சூப்பரான மெடிடேஷன் தான் இன்னைக்கு நம்ம பண்ணோம்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி திவ்யா. இன்னைக்கு திவ்யாவோட எப்பயுமே கல்கண்டு இனிப்பா இருக்கும்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எப்பயும் போல எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, தங்கத்தை பத்தி பேசியிருந்தாங்க இல்லையா. நிஜமாலுமே தங்கம் அதுவும் ஒரு மெட்டல் தான் இல்லைங்களா. இரும்பு, ஈயம், பித்தளை அந்த மாதிரி அதுவும் ஒரு மெட்டல் தான். நாமளா அதுக்கு ஏத்தி தங்கம் தங்கம் தங்கம்னு பெருசா பேசி அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எப்படி பீஸா பர்கர் எல்லாம் நிஜமா சொல்லணும்னா 100ல 10 பேத்துக்கு கூட அதோட டேஸ்ட் பிடிக்காது. ஆனா எல்லாருமே அது ஒரு வெறித்தனமா மாறி அது ஒரு பெரிய டேஸ்ட்ங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. அந்த மாதிரிதான் தங்கமும் யாரோ ஆசைப்பட்டு போட்டதை பார்த்து நல்ல மினுமினு இருக்கு, அதை போட்டாதான் மதிப்பு அப்படி இப்படின்னு நாமளா ஏத்தி தங்கத்தை நாம தங்கமாவே பாத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இதேதான் பட்டுக்கும் நினைக்கிறேன். 1000 பட்டுப்பூச்சை கொண்டு இல்ல 1,00,000 பட்டுப்பூச்சை கொண்டு ஒரு பட்டு புடவைய கட்டிட்டு கோயிலுக்கு போனா உண்மைதான். பட்டு புடவை கட்டுறப்ப ஜீவகாந்தம் வான்காந்தம் ஜீவகாந்தமா மாத்தி கொடுக்கிற சக்தி பட்டு புடவைக்கு இருக்குதான். ஆனா அத்தனை பட்டுப்பூச்சியும் கொன்னு அதை நம்ம மாத்துறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணா பயோமேக்னட்டிசம் மாறிடுமா இல்லைங்களா. சோ பட்டு புடவை இதெல்லாமே நாமளா கற்பனையா அதுக்கெல்லாம் வேல்யூ இருக்குன்னு ஏத்துனதுதான் இத்தனையும் நினைக்கிறேன்.
சோ யோசிச்சு எது தேவை அப்படிங்கிற முடிவு நம்ம கையில தான் இருக்கு. இதேதான் பாவத்தின் பக்கம் நிக்கிறோமா இல்ல சொல்ற மாதிரி பாவம் சேர்க்கிறோமா புண்ணியம் சேர்க்கிறோமா அதெல்லாம் பொறுத்துதான் அமையுதுங்க. யோசிச்சு முடிவெடுக்கலாம். இன்னைக்கு டேக் ஆஃப் இதுதான். எதை பாக்குறோம், எதை நம்ம வேல்யூ பண்றோம், உண்மையாலுமே வேல்யூ எது அப்படிங்கறது தான் இன்னத்த டேக்அவேவா இருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்தது கிளாஸ். நன்றி திவ்யா. இணையத்தின் வழியே இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி தாண்டி. வாழ்க வளமுடன். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ்.